நீங்க பேசுறது கேட்டுதான் அதுக்கும் கேட்போம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அவங்க விளக்கம் சொல்லட்டும். பேச முடிச்சிடுறேன். உட்காருங்க, விளக்கம் சொல்றோம். நீங்க சிஎம், நீங்க உட்காருங்க. சிஎம் பதில் சொல்லி முடிக்கட்டும். நான் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து முதல் முறையாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதிலளித்தார். இந்த விவகாரத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயமாக தண்டனை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக என்ன செய்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். தற்போது சட்டமன்றத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கான முதலமைச்சர் பதில் கொடுத்திருந்த போது பொள்ளாச்சி சம்பவத்தையும் சொன்னார். குறிப்பாக 2 ஆண்டுகளாக அந்த கொடுமை நடைபெற்றதாகவும் அப்போது இருந்து ஆட்சி சரியாக செயல்படாத காரணத்தால் சிபிஐ விசாரித்ததாகவும் சொன்னார். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சருடைய பதிலுக்கு அதிமுக கடும் அமளி ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நிலவரத்தை மட்டும் பேசுங்கள், பழைய விவகாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாரு பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பொள்ளாச்சி பாலியல் வல்லுநர் சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் 12 நாட்கள் ஆச்சு. ஆனா சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டது. இது தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக, அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க. இதே போல இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் பொதுவெளியில பேசியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல. அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும். உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முழு வீச்சில நடத்தப்பட்டு இருக்கு. வேற யாராலும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம். மீண்டும் ஒரு முறை இந்த அவைக்கு தெரிவிச்சுக்கிறேன், திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி. கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமை தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவரை புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி. எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர்ற இந்த அரசு, எனவே இந்த அரசு மேல அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக களங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் எடுபடாது. இறுதியா நான் உங்ககிட்ட பணியோட கேட்கிறது, திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தாக நினைச்சுக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதோடு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.